வணக்கம். இது நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். நாடொன்றின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் போது கலாச்சாரம் மற்றும் சமூக பின்னணி குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். வெளிவிவகார அமைச்சர் கருத்து. பாவனைக்கு உதவாத பெருந்தொகை தோடம்பழங்கள் புறக்கோட்டையில் பறிமுதல். நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு கிடைக்கும் பெரும்போக நெல் அறுவடையின் அளவில் வீழ்ச்சி. மலேசிய விமான விபத்தில் பலியானோருக்கு மலேசிய பாராளுமன்றத்தில் மௌன அஞ்சலி. இனி விரிவான செய்திகள். நாட்டில் வாழும் அனைத்தின மக்களின் நலனுக்காக பொறுப்பை தாம் உள்ளிட்ட அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை கூறினார். மேல்மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வேட்பாளர்களின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்காக இந்த மக்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கொழும்பு மாளிகாவத்தை பிடி சிறிசேன விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த மக்கள் சந்திப்பில் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். வெளிநாட்டவர்களை அழைத்து அவர்களின் மூலம் எம்மை தோல்வியுற செய்வதே சிலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஜெனீவாவில் நாம் வென்றாலும் தோற்றாலும் எனக்கு அது பிரச்சனை அல்ல. நாட்டு மக்கள் எம்மை வெற்றிகரமாக முன்னோக்கி இட்டு செல்வார்கள் என்பதை நான் அறிவேன். நாட்டில் உள்ள அனைத்து இன மக்களின் நலனுக்காக மாத்திரமே இந்த நாட்டில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை என்னால் கூற முடியும். அந்த பொறுப்பை நாம் ஏற்போம். இன்று வாழ்க்கை சுமை இருக்குமாயின் யுத்தத்தை நிறைவு செய்து நாட்டை அபிவிருத்தி செய்த எமது அரசாங்கத்தினாலேயே அந்த பிரச்சனையையும் தீர்க்க முடியும். வேறு எவரேனும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியுமா? அந்த பிரச்சனைக்கான தீர்வினை எம்மால் மாத்திரமே காண முடியும். இன்று நடுத்தர வர்க்கத்தினர் முன்னேற்றம் காண்கின்றனர். வறிய மக்கள் நடுத்தர வர்க்கமாக மாறி வருகின்றனர். தேவைகளும் மாற்றம் வருகின்றன. நாடொன்றின் கலாச்சாரம் மற்றும் சமூக பின்னணியை கருத்தில் கொண்டே பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவிக்கின்றார். கண்டியில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் அமைச்சர் இதனை கூறினார். ஜெனீவாவில் நடைபெற்று வரும் மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படவுள்ள பிரேரணை குறித்து மகா சங்கத்தினரை தெளிவூட்டுவதற்காக கண்டி ஸ்ரீ தலதா மாளிகையின் ஒன்று கூடல் மண்டபத்தில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. உள்ளக தீர்வுக்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதன் பின்னரே எந்த ஒரு பிரச்சினை தொடர்பிலும் சர்வதேசம் தலையீடு செய்ய முடியும் என சர்வதேச சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளக தீர்வுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும். நாடொன்றின் பிரச்சினைக்கு நிலையான தீர்வு ஒன்றை காண வேண்டுமாயின் அந்த தீர்வினை குறித்த நாட்டின் கலாச்சாரம் மற்றும் சமூக பின்னணி ஆகியவற்றுக்கு அமைய காண வேண்டியது அவசியமாகும். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 7 குற்றவாளிகளையும் விடுதலை செய்வதற்கு தமிழக அரசுக்கு எவ்வித அதிகாரங்களும் இல்லை என இந்திய மத்திய அரசு உயர் நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. இந்திய மத்திய அரசு நேற்று அந்நாட்டு உயர் நீதிமன்றத்திற்கு இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளதாக த ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கான அதிகாரம் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு மாத்திரமே காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுட்கால சிறை தண்டனை அனுபவிக்கும் குற்றவாளிகளான முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்வதற்கு கடந்த மாதம் 19ஆம் தேதி எடுக்கப்பட்ட தீர்மானத்தை நியாயப்படுத்திய தமிழக அரசாங்கத்திற்கு பதில் மனுவின் ஊடாக மத்திய அரசு இந்த விடயத்தினை தெரிவித்திருந்தது. இந்த குற்றமானது நன்கு திட்டமிடப்பட்ட கொலை சதி முயற்சி எனவும் இந்திய மத்திய அரசாங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் இன்று நடைபெறவிருந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பான 2ஆம் சுற்று பேச்சுவார்த்தை மீண்டும் பிற்போடப்பட்டுள்ளது. இந்திய பிரதிநிதிகள் நாட்டிற்கு வருகை தராமையினால் பேச்சுவார்த்தையை மீண்டும் பிற்போடுவதற்கு நேர்ந்துள்ளதாக கடல் தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நிமல் ஹெட்டியாராச்சி கூறினார். மீனவ பிரதிநிதிகள் தவிர்க்க முடியாத காரணங்களினால் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் எட்டப்பட்ட இணக்கப்பாட்டிற்கு அமைய இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து இந்திய மீனவர்களையும் விடுவித்ததாக கடற்தொழில் பிரதியமைச்சர் சரத்குமார் குணரத்ன கூறினார். ஆயினும் இந்திய மீனவர்கள் இணக்கப்பாட்டினை மீறும் வகையில் தொடர்ச்சியாக வடபகுதி கடற்பரப்பிற்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையினை தொடர்ந்தும் ஏற்றுக்கொள்ள முடியாது என குறிப்பிட்ட பிரதியமைச்சர் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டினார். ஹெட்டன் மல்லியப்பூ சந்திக்கரையில் ரயிலில் மோதுண்டு ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
பதுளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலில் இன்று காலை 7:15 அளவில் மோதுண்டு அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் உயிரிழந்தவரின் சடலம் கிளங்கன் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மஸ்கலியா கலனி தோட்டத்தைச் சேர்ந்த 23 வயதான ஒருவரை விபத்தில் உயிரிழந்துள்ளார். சடலம் தொடர்பான பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறவுள்ளன. விபத்து தொடர்பில் ஹட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். புறக்கோட்டை குணசிங்கபுர பகுதியில் பாவனைக்கு உதவாத ஒரு தொகை பல வகைகளை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் இன்று காலை பறிமுதல் செய்துள்ளனர். பாவனைக்கு உதவாத 25,000 தோடம்பழங்கள் உள்ளிட்ட பல வகைகள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டதாக நுகர்வோர் அதிகார சபையின் சுற்றிவளைப்பு பிரிவு தெரிவித்தது. இவை சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை என தெரியவந்துள்ளது. பல செடிகள் செய்யக்கும் குறைந்த விலையில் விற்பனை செய்வதற்கும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த போது அவை கைப்பற்றப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்தது. நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு கிடைக்கும் பெரும்போக நெல் அறுவடையின் அளவு வீழ்ச்சி அடைந்துள்ளது. விவசாயிகள் தனியார் பிரிவு வர்த்தகர்களுக்கு இம்முறை அதிக அளவில் நெல்லை விற்பனை செய்துள்ளதாக சபையின் தலைவர் KP ஜெயசிங்க குறிப்பிட்டார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு சிறந்த விலை கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். விசேடமாக நெல் அறுவடை செய்ததன் பின்னர் நேரடியாகவே வர்த்தகர்களுக்கு அவற்றை விற்பனை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாக KP ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கையினை ஆரம்பித்துள்ள போதிலும் இதுவரையில் 10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் 1,00,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்கு எதிர்பார்த்திருந்த போதிலும் தற்போது காணப்படும் நிலையை கருத்தில் கொண்டால் அதற்கேற்றளவு நெல் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என சபையின் தலைவர் கூறினார். பிப்ரவரி மாதத்திற்கான விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவு நாளை முதல் தபாலகங்கள் ஊடாக வழங்கப்பட உள்ளதாக விவசாய காப்புறுதி சபை தெரிவிக்கின்றது. இதற்காக 17 கோடி ரூபாய் பணம் இன்று தபாலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக சபையின் பணிப்பாளர் நாயகம் பண்டுக வீரசிங்க குறிப்பிட்டார். விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவை பயனாளிகள் நாளை நண்பகல் முதல் பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் கூறினார். எவருக்கேனும் விவசாய ஓய்வூதிய கொடுப்பனவு கிடைக்காவிடின் அது தொடர்பில் விவசாய காப்புறுதி சபையின் பிரதான அலுவலகத்திற்கு அறிவிக்க முடியும் என பண்டுக வீரசிங்க தெரிவித்தார். இது தொடர்பாக 0112812574 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தெரியப்படுத்த முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தின் முதற்கட்டம் தொடர்பில் விசேட கணக்காய்வு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த கணக்காய்வின் போது நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்திற்கான கொள்வனவுகள் குறித்து அதிக கவனம் செலுத்தப்படுவதாக கணக்காய்வாளர் நாயகம் AHS சமரவீர தெரிவித்தார். இதற்குரிய ஆவணங்கள் தொடர்பிலும் ஆராயப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் அவ்வப்போது செயலிழக்கின்றமை தொடர்பில் இதன்போது ஆராயப்படவுள்ளது. இந்த கணக்காய்வுக்கான தகவல்களை திரட்டுவதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. நுரைச்சோலை அனல் மின் உற்பத்தி நிலையம் தொடர்பான கணக்காய்வு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். நெதர்லாந்து அணியுடனான போட்டியில் வெற்றிக்கு பந்து வீச்சாளர்களின் திறமைகளை காரணமாக அமைந்ததென இலங்கை 20-20 கிரிக்கெட் அணியின் தலைவர் தினேஷ் சந்திமால் தெரிவிக்கின்றார். உலக கிண்ண 20-20 கிரிக்கெட் தொடரில் நெதர்லாந்து அணிக்கு எதிராக நடைபெற்ற போட்டியில் இலங்கை அணி நேற்று 9 விக்கெட்டுகளால் வெற்றி ஈட்டியது. சிட்டகாங்கில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய நெதர்லாந்து அணி 39 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் சர்வதேச 20-20 கிரிக்கெட் போட்டி ஒன்றில் அணி ஒன்றை குறைந்த ஓட்ட எண்ணிக்கைக்கு ஆட்டமிழக்க செய்த அணியாக இலங்கை சாதனை படைத்தது. நாம் அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளோம். நாம் சிறப்பாக பந்து வீசினோம், சிறப்பாக களத்தடுப்பில் ஈடுபட்டோம். மாலிங்கு மெண்டிஸ் போன்ற பிரமிக்க வைக்கும் பந்து வீச்சாளர்கள் நம்மிடம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். முதல் 2 போட்டிகளில் நாம் விளையாடிய விதம் தொடர்பில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முதல் சுற்றில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுடன் 2 போட்டிகள் உள்ளன. அவர்கள் சிறப்பாக விளையாடுகின்றார்கள். நாம் எந்த ஒரு அணியையும் குறைத்து மதிப்பிட மாட்டோம். எம்மாலும் சாதிக்க முடியும். அதற்காகவே காத்திருக்கின்றோம். ஏ குழுவில் இடம்பெற்றுள்ள இலங்கை தற்பொழுது புள்ளிப்பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது. இலங்கை அணி நாளைய மறுதினம் தமது 3வது போட்டியில் விளையாட உள்ளது. அந்த போட்டியில் வெற்றி ஈட்டினால் இலங்கை அணி அரையிறுதிப் போட்டிக்கான வாய்ப்பினை உறுதிப்படுத்திக் கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் போஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் போஸ்டின் மணித்தியாளர் செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114
896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.